நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல லோ பட்ஜெட்ல கார்ஸ் எல்லாமே சேல் பண்ற வெங்கடேஸ்வரா கார்ஸ் தான் இன்னைக்கு நம்ம அப்டேட் எடுக்கிறதா வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம போன ரிவ்யூ போன வாரத்தில் அப்டேட் பண்ணிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வண்டி பக்கம் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னாங்க ஒரே வாரத்துக்குள்ள. இப்போ இன்னைக்கும் ரீகலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். எல்லாமே லோ பட்ஜெட்டா இருக்கும், லோ பிரைஸா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நிறைய வண்டி வந்து பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது கம்மியா இருக்கும்போது எல்லாமே லோ மாடல் லோ பிரைஸ்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வண்டி வேணும்னா மெக்கானிக்கோட வந்து ஃபுல்லாக செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க. பட்ஜெட் சொன்ன மாதிரி கம்மியாக தான் இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசியில இருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டு மேலே சிவகாயபுரத்துக்கு கரெக்டாக சுயம்புரம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அந்த இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விளக்கு வரும், MGSJ தோல் கிளினிக் இருக்கும். அது சைடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் இவங்க ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 1.5 லட்ச ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்லாம் நிறைய வண்டி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சாண்ட்ரோவா இருக்கட்டும், வேகனாரா இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸிமம் மக்கள் தேடுற மாதிரி வண்டியா இருக்கும். ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆக போது. இந்த மேக்ஸிமம் ஒன்று அவைலபிளா வந்திருக்கு. கிராண்டி ஒன்று இருக்கு. எல்லாமே பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மி பிரைஸா தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஃபைனான்ஸ் பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட வந்தீங்கன்னா நல்ல பிரைஸ் வந்து பண்ணி கொடுக்கலான்னு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட வாங்க. டாக்குமெண்டோ மற்ற விஷயமா எல்லாமே பார்த்து நீங்களே வந்து வாங்கிக்கோங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட்ல எடுத்துட்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடல் வேகனார் வந்து பார்த்துருக்கிறோம். வண்டியோட அவுட்லுக் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வண்டியில உள்ள இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்லாவே வந்திருக்கும். இந்த வண்டி லோ பட்ஜெட்ல தான் வந்து கோட் பண்றாங்க. ஸோ உள்ள இன்டீரியரே அப்படியே லைவா பாத்துருங்க. ஃப்ரண்ட் சைட் வியூலாம் பாருங்க. டயரை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் 2 டயருமே பிராண்ட் நியூ புது கண்டிஷன்ல இருக்கு. பேக் 2 ஆவரேஜா இருக்கு. அதை வச்சு ரேட்டை பேசிக்கலாம். ரேட்டு கேட்கிற விலை 1,30,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நெகஷியபிள் விலை தான். நேரில் வந்தா கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2014 மாடல் அபே ஆட்டோ நிறைய பேர் வந்து கேட்டீங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்க. லோ பட்ஜெட் வெறும் 2 லட்ச ரூபா மட்டும் தான் சொல்றாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு அபே ஆட்டோ. மேலும் ஏதாவது டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு. கேட்கிற விலையே 2 லட்ச ரூபா தான். 2014 மாடலுக்கு வெறும் 2 லட்ச ரூபான்னு சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது டிசைரு நிறைய பேர் கேட்கிற வண்டி. அதுவும் டீசல் வண்டி 2011 மாடலு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. பிளாக் கலர்ல இருக்கு. டிசைர்ல VDA வேரியன்ட். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் 4 விண்டோ பவர் விண்டோஸ் வந்து வந்துருது. உள்ள அப்படியே இன்டீரியர் பாத்துருங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துடும். டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு டயர் எல்லா டயருமே நல்லா தான் இருக்கு. டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 2,90,000 ரூபா கேட்டிருக்காங்க. 2,90,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல 11 மாடல். மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். மைலேஜ் கிங் வெஹிக்கிள்னு சொல்லலாம். அடுத்து பாக்குறது டொயோட்டா கொரோலா 2003 மாடல். இது 27 அப்படின்னா 28 வரைக்கும் FC வந்து கரண்டா இருக்குன்னு இருக்காங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பெட்ரோல் வண்டி லோ பட்ஜெட்டா தான் இருக்கும். எல்லா வீலுமே அலாவீல் வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே போட்டுக்கிறாங்க. இன்டீரியர் சூப்பரா இருக்கும். டயர் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு. கண்ணாடியில மட்டும் கிராக் இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து அந்த சொல்லி நீங்க கம்மி பண்ணி பேசுறாருன்னா பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 1,75,000 ரூபா மட்டும் கேட்கறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. அடுத்து நீங்க பாக்குறது மேக்ஸிமோ 2014 மாடல் மேக்ஸிமோ. ஸ்கூல் ட்ரிப்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஓன் போர்டு தாங்க, அதை சொல்லியே கொடுத்துருவோம்டாப்ல. இல்லை நீங்க பட்ஜெட் ஃபேமிலி வண்டியா நினைச்சிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க, சின்ன சின்ன தொழில் பண்றீங்க. சீட் எல்லாம் பாருங்க ஜம்முன்னு போட்டுருக்காங்க. நல்லா வளவலன்னு போட்டுருக்காங்க. அப்படியே வாங்க பேக் சைட்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பேக் சைடுமே உங்களுக்கு வந்து டோர் ப்ரொவிஷன் வந்து வந்துருது. வண்டி வேணும்னா லோ பட்ஜெட் வண்டி தான். முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து செக் பண்ணி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. வெங்கடேஸ்வரா கார்ஸ்னாலே மேக்ஸிமம் அதிகபட்சமே ஒரு 2,000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து பட்ஜெட்டே வந்து பார்க்க போறோம். 2 லட்ச ரூபா பட்ஜெட்ல நிறைய வண்டி வந்து பார்ப்போம். அடுத்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2009 மாடல். 2009 மாடல்ல ஒரு வேகனார் ஒன்று வந்து வந்திருக்கு. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன் தான். வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள இன்டீரியரையும் காமிப்பாப்ல அப்படியே லைவா பாருங்க. வேகனார்ல டியோன்னு சொல்லக்கூடிய வேரியன்ட். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க எப்படி இருக்கு. இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். 4 விண்டோ நார்மல் விண்டோ வந்து வந்துடும். LPG பின்னாடி பார்த்தீங்கன்னா டேங்க் எல்லாமே இருக்கு. அது மாதிரி கிட்டு வச்சிருக்காங்க. ஒர்க்கிங்காங்கிறத கேட்டுக்கோங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 மட்டும் கேட்கறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது சாண்ட்ரோ லோ பட்ஜெட் சாண்ட்ரோ
இது ஒரு 2005 மாடல். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. லோ பட்ஜெட் தான், மாடல் வந்து 5, ரேட்டு வந்து 1,4 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, வெறும் 1,4 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சாண்ட்ரோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் 4 டயரும் ஆவரேஜாக தான் இருக்கு. ஸோ ரேட்டை பேசுங்க, ரேட்டை பேசினா பெஸ்ட்டாக வந்து முடிதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம என்ன வண்டி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி டாடா ஸ்மோல கிராண்டி, ஒரு பெரிய சைஸ் வண்டி. இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் சைடில் ஓடுற வண்டின்னு சொல்லலாம். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெயிண்டிங் பண்ணணும், ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங் பண்ணோம்னா வண்டி பார்க்க சூப்பராக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. இந்த வண்டியோட மாடல் கேட்டிங்க அப்படின்னா 2011 மாடல். மேலும் இந்த வண்டியை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம அர்ஜென்சி, ஸோ அதனால் சடன்னு வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்டீரியர், எக்ஸ்டீரியர், மற்ற டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ டீட்டெயில்ஸோ எது வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. விலை பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்குறது ஹோண்டா சிட்டி. ஹோண்டா சிட்டியில் இது வந்து டாப் மாடல் வண்டி தான். வண்டி அவுட்லுக்லாம் பாருங்கள், அலாவியில் எல்லாமே வந்து வந்துடும். வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2006 மாடல். வண்டிக்கு விலை கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. பேக்ல ஸ்பாய்லர் எல்லாமே வந்து வந்துருது. லோ பட்ஜெட்ல ஒரு ரூபா 1.5 ரூபா உங்க கையில இருக்கு அப்படின்னாலே நீங்க வண்டியை வந்து டேரக்டா நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸ் வந்து வந்துடலாம். ஏன்னா கம்மி பட்ஜெட்ல நிறைய வண்டி உங்கள்கிட்ட வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள தான் நான் வண்டி தேடுறேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் இருக்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி தாராளமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இன்னொரு வண்டியை பத்தி சொல்லி ஆகணும். அந்த வண்டி 65,000 ரூபாய், 2002 மாடல். இந்த சாண்ட்ரோ இருக்கிற கண்டிஷனுக்கு 65,000 ரூபாய். ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ங்கிறது சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு வண்டிகள் வேணும், இது போக நீடு வேணும்னா ஸ்கார்பியோ இருக்குது, ரெனால்ட் பிலியன்ஸ் இருக்குது. இன்னொரு சாண்ட்ரோ பெயிண்டிங்காக வந்து இது மட்டும் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிங்கர் ஒர்க் மட்டும் பார்த்து விட்டுருக்காங்க. அடுத்து இன்னும் வண்டிகள் எல்லாமே அவைலபிள் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து பார்த்துருந்தீங்களா. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.